அமெரிக்கா ஏதோ ஒரு 2 ஆப்பிரிக்க நாடுகளோடு வர்த்தக ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் சேம் டைம் இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இது வரக்கூடிய நாட்களில் மட்டுமல்ல, 2030 ஆண்டு வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சுமூகமாக எண்ணெய் கிடைப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. கல்வி, பொருளாதார, விவசாயம், வானியல் தொடர்பாக ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இதனால் இந்தியர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக எஜுகேஷன் ஃபீல்டில் டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. இந்த வீடியோவை பாருங்க. புட்டின் எந்த அளவிற்கு ஒரு ஸ்ட்ராங்கான லீடரோ அந்த அளவிற்கு மென்மையான மனம் படைத்தவர், அடுத்தவர்களுடைய உணர்வுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நபர். காந்தி மண்டபத்தில், காந்தியினுடைய நினைவகத்தில் அவர் போய் மலர் அஞ்சலி வைக்கிறதுக்காக போயிருந்தார். அப்போது தன்னுடைய காலில் போட்டிருந்த ஷூவை கலட்டிட்டு போயிருந்தார். இந்தியர்களே நிறையா பேர் இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய பாரம்பரியம் என்ன, பெருமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு செயல்படாமல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளில் இருந்து பயணித்து இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய ரஷ்யாவின் 25 ஆண்டு காலமாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அதிபர் ஒருத்தர் தரையில் அவங்கெல்லாம் ஷூ இல்லாமல் நடக்கிறது ரொம்ப ரேர். வீட்டுக்குள்ளேயே ஷூ போட்டு தான் தெரிவாங்க. அப்போது அப்படிப்பட்டவங்க தரையில் ஷூ இல்லாமல் நடக்கிறாங்க நம்ம இந்தியாவுக்காக, இந்தியாவினுடைய கல்ச்சருக்காகங்கும் போது உண்மையிலேயே புட்டின் ஒரு நல்ல மனிதர் தான். இந்த விஷுவலை பாருங்கள். திரௌபதி முர்மு அவர்கள் ரீச் ஆகிறதுக்கு ஒரு சின்ன கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக தனக்கு சல்யூட் அடித்த ஒரு ஆர்மி பர்சனுக்கு புட்டின் அவர்கள் கை கொடுத்து அதை ஃபில்அப் பண்ணுறார். ஒன்று, தனக்கு சல்யூட் அடித்த அந்த நபருக்கு வணக்கத்தையும் சொல்லிட்டாரு, ஷேகன் கொடுத்துட்டாரு. இன்னொரு புறம் திரௌபதி முர்மு வரக்கூடிய அந்த டயத்தையும் பேலன்ஸ் பண்ணார். ஹவு கிளவர்! அதுதான் புட்டின் ஒரு மாசான லீடர் அப்படிங்கிறதுக்கு இந்த இடம் ஒரு உதாரணம். இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்றதில்ல. ப்ராக்டிக்கலாக அந்த பர்சன் அவங்கள மாடிஃபை பண்ணவே முடியாது. அது அப்படி தான். அது கோல்டுனா அது கோல்டாகவே இருக்கும் இல்லையா? வைரத்தை தான் நீங்கள் பட்டத்திட்டிக்கிட்டே இருக்கணும். இவரெல்லாம் வித்தியாசமான மனிதர். இந்த காட்சிகளை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவர் வித்தவுட் ஷூவில் தான் வந்திருக்காரு அப்படின்னு. ஸோ புட்டின் காந்தி மண்டபத்தில் ஒரு கையெழுத்து ஒன்று போட்டிருந்தார். அந்த கையெழுத்து நீண்ட நெடிய ஆங்கில வார்த்தைகளில் இருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. அவர் லாங்குவேஜ் அவருக்கு நிறையா தெரியும் அப்படிங்கிறதும் நமக்கு இது மூலிமா புரிய வருது. அவர் இங்கிலீஷில் பேச தெரியும், பட் அவர் இங்கிலீஷில் பேச மாட்டார். அவருடைய லாங்குவேஜில் தான் அவர் ரஷ்யாவில் பேசுவார். ரொம்ப ரேரான டயத்தில் மட்டும் இங்கிலீஷ் பயன்படுத்துவார். இன்னொரு புறம் முக்கிய ஒப்பந்தங்கள் என்னென்ன கையெழுத்தாயிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். சுற்றுலா குழுக்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு டூரிஸ்ட் விசா எடுத்து நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒருத்தர் எடுத்துட்டு வச்சுருப்பாங்க, இன்னொருத்தவங்கள்ட்ட இல்லாமல் இருக்கும். அப்போது நீங்கள் குழுவாக ரஷ்யாவுக்கு டூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 30 நாட்கள் நீங்கள் ரஷ்யாவில் தங்குறதுக்கு எந்த விதமான விசாவும் எடுக்க தேவையில்லை. பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் போதும். இதற்கான அனுமதி அப்படிங்கிறது 2 பேருமே, இந்தியாவினுடைய பிரதமரும் ரஷ்யாவினுடைய அதிபரும் கையொப்பமிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற நல்ல செய்தி. பொருளாதார ஒத்துழைப்பு திட்டம் அப்படிங்கிறது 2030 வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும். இந்தியாவுக்கு தடையற்ற எரிபொருள் விநியோகம் அப்படிங்கிறது 2030 வரைக்கும் தொடரும் அப்படிங்கிற சூப்பரான அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்திய மக்களுக்கு ஒரு நற்செய்தி. நிறையா பேர் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர் இந்தியர்கள் நிறையா பேர் இறந்தும் போயிருக்காங்க. அவங்களுக்காக சிகிச்சைகள், ஆன்ஜியோ தெரப்பி ஏகப்பட்டது கொடுக்கப்பட்டிருந்தா கூட
அவங்களால ரொம்ப காலம் வாழ முடியாது. குறிப்பாக தலைமுடி உதிர்வு உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகளை பெண்களும் ஆண்களும் கேன்சரால் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சொல்லலா துயரங்கள் அப்படிங்கிறது ஒரு கேன்சர் நோயாளிகளால் மட்டும்தான் புரியும். அவங்களுடைய உறவினர்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் அர்த்தம் புரியும். இப்படிப்பட்ட இடத்துல ரஷ்யா புற்றுநோய்க்கான மருந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மருந்தை மிக முக்கியமாக சில நாடுகளுக்கு மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட நாடுகளுடைய வரிசையில் இப்போது இந்தியாவும் இணைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு நாடுக்கு கொடுத்துருக்காங்க. அது எந்த நாடுன்னு சொன்னால், நீங்கள் ஏற்கனவே நான் பிரசாத் சிக்னேச்சரில் சொல்லியிருக்கேன், வியட்நாம் அப்படிங்கிற நாடு. அமெரிக்காவுக்கு எதிராக போராடிய விவசாய மக்களுக்காக அதை பரிசாக கொடுத்துருக்காரு, இலவசமாக கொடுத்துருக்காரு. இந்தியாவுக்கு இலவசமாக அதை கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற விவரம் நமக்கு தெரியலை. பட் புற்றுநோய்க்கான மருந்து இந்தியாவுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இந்திய தலைமைக்கு ரஷ்யா வழிவிடும். பிரிக்ஸ் வந்து இந்திய அந்த கூட்டமைப்பை வழி நடத்துறதுக்கு, இந்தியாவை தலைமை தாங்குவதற்கு ரஷ்யா வந்து ஆதரவு தெரிவிக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவும் இந்தியாவும் தேசிய நாணயங்கள் மூலியமாக வர்த்தகம் செய்வதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. பிரிக்ஸினுடைய கோட்பாடே அதுதான். இதை கடந்த வீடியோவில் நான் பதிவு செஞ்சுருந்தேன். இது மாதிரியான கையெழுத்திட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. சைனாவும் ரஷ்யாவும் அதே கோட்பாட்டில் செய்கிறாங்க. ஈரானும் ரஷ்யாவும் அதே கோட்பாட்டில் தங்களுடைய நாணயங்களை பரிமாறிக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவினுடைய நாணயமும் ரஷ்யாவினுடைய ரூபிலும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, அவங்களுடைய நாணயத்தில் அவங்க வர்த்தகம் பண்ணுவாங்க, நம்ம நாணயத்தில் நம்ம வர்த்தகம் பண்ணுறோம். அவ்வளோதான் லாஜிக். கூட்டு திட்டங்களுக்கு ரஷ்யாவினுடைய ரூபில் பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா, கடன் வழங்குறாங்கன்னா ரஷ்யாவினுடைய ரூபில் இந்தியாவில் மதிப்பை கூட்டி தரும். அதனால் நமக்கு இந்தியர்களுக்கு லாபம் தருங்கிறதுனால இதில் மட்டும் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இன்னொரு புறம் இந்தியர்களுடைய அன்பான உபசரிப்புக்கு நன்றி அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. எப்பயுமே விருந்தோம்பல் அப்படிங்கிறது இந்தியர்களுக்கான ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். நம்ம ஊரில் வாழை இலையில் உப்பில் ஆரம்பித்து உரப்பில் தொடங்கி அந்த ஸ்வீட்டில் கடைசியாக முடிக்கிற வரைக்கும் எல்லாமே சிறப்பாக வச்சுருப்பாங்க. அந்த வகையில் இந்தியாவினுடைய கல்ச்சர் அது. அதில் புட்டின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். திரௌபதி முர்மு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விருந்து, ஜனாதிபதியினுடைய விருந்துன்னு ஒன்று இருக்கும், அதுலேயும் அவர் ரொம்ப அகமகிழ்ந்தேன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய வீட்டில் நேற்று நைட்டு வந்து சாப்பிட்ருக்காரு. இதுவும் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், புட்டினுக்கு மட்டும் அப்படி உணவு வந்து கொடுக்கப்படலை. புட்டினோடு வந்தாங்கல்ல அவருடைய சகாக்கள், இவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதற்கு காரணம் விருந்தோம்பல். நம்மளுடைய அந்த உபசரிப்பில் இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அப்படிங்கிறத புட்டினுடைய ஸ்டேட்மெண்ட்டாகவே அவர் பதிவு செஞ்சுருக்கார். இன்னொரு புறம், உலகினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் ரஷ்யாவினுடைய தொலைக்காட்சி ஒன்று தொடங்கப்பட்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு ரஷ்யாவினுடைய கிரிம்ப்ளினில் இருந்து, அங்கேருந்து பெஸ்கோவ் அப்படிங்கிற நபர், டிமிட்ரி பெஸ்கோவ், இவர் அடிக்கடி பேசுவார். ரொம்ப ஹார்டான பர்சன், பட் வந்து ஸ்வீட்டான வாய்ஸ் உடையவர். அவர் ரஷ்யாவினுடைய லாங்குவேஜில் அவர் பேசியிருந்ததை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். டெல்லியில் ரஷ்யாவினுடைய அந்த ஒளிபரப்பு சேவைங்கிறது தொடங்கியிருக்கு அப்படிங்கிற செய்தி. அந்த சேனலுடைய பேர் ஆர்டிக் இந்தியா. 7 விமானங்களோட ஏன் இந்தியாவுக்கு வந்தார் ரஷ்ய அதிபர் புட்டின் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு. புட்டின் எங்கேயாவது கிளம்புனாருன்னா, ஒரு விமானம் இப்படி ட்ராவல் ஆகுதுன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 2-3 விமானங்கள் சேர்ந்து தான் போகும். ஒரு விமானம் முன்னாடி போகும், ஒரு விமானம் சைடில் போகும். இப்படி சுற்றிலும் வந்து அந்த புட்டின் பயணிக்கக்கூடிய அந்த விமானத்துக்கு அவ்வளோ செக்யூரிட்டிக்காக இந்த விமானங்கள்லாம் ட்ராவல் பண்ணும். இது வழக்கமான நடைமுறை. பட் இந்தியர்களுக்கு வந்து அது ரொம்ப புதிதாக கண்ணில் பட்டது. இதை பற்றி ட்விட்டரில் நிறையா பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கிறது, ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் அவருக்கு அரஸ்ட் வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஜனநாயக நாட்டுக்கு அவர் வருகை தரும்போது அவர் அரெஸ்ட் செய்யப்படுவார் அப்படிங்கிறதுனால கூட இந்த 7 விமானங்கள் அவரோட வந்திருக்கலாம், பாதுகாப்பு டைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது ஆல்ரெடி வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் பேசி முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற டாக்குமெண்டேஷனில் எல்லாமே சைன் வாங்கினதற்கு பிறகு தான் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கே வந்திருப்பார். இதுதான் வந்து அஃபீஷியலாக அங்கே நடந்திருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குமே தவிர ட்விட்டரில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கற்பனையானதே. ரஷ்யாவில் நடந்த பல தாக்குதல்கள் பாகிஸ்தானில் பயிற்சி பெற்றவர்களால் நடத்தப்பட்டது அப்படின்னு மோடி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா ஒரு பதிவு ஒன்று இருக்குது. ரைட்டா? இது அன்அஃபீஷியலாக பேசியிருக்காங்களா அஃபீஷியலாக பேசியிருக்காங்களாங்கிறத தாண்டி இந்த மாதிரியான தாக்குதல் பாகிஸ்தானால் நடத்தப்பட்டது ரஷ்யாவில் அப்படின்னு சொல்கிறதன் மூலிமா பாகிஸ்தானுக்கு ஒரு
சின்ன ஒரு பஞ்ச மோடி அவர்கள் கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் கடந்த ஆண்டு இந்தியாவோட வர்த்தகம்ங்கிறது $64 பில்லியன் இருந்தது அப்படின்னு புட்டின் சொல்லியிருந்தார். 2026 வரக்கூடிய ஆண்டில் இது அதிகரித்து $100 பில்லியன் மாறுவதற்கான வாய்ப்பை இந்திய அரசு எடுக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரஷ்யாவினுடைய இந்த ஸ்பெர் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க், அது ரஷ்யாவில் இருக்குது. அவங்க கூட நம்முடைய ஃபர்ஸ்ட் இந்தியா அப்படிங்கிற அந்த மியூச்சுவல் ஃபண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அவங்களோட ஒரு டைப் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா, ரஷ்யாவிலேருந்து உபரி தொகைன்னு சிலது இருக்குது. அந்த உபரி தொகை இந்திய பங்குச்சந்தையில் இப்போ நிஃப்டி 50 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா அது மறுசுழற்சி செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திப்பாங்க. இது ஜஸ்ட் என்னுடைய அனாலிசிஸ். ஆனால் இந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாயிருக்குங்கிறது தான் உண்மை. சரியா? இது எல்லாத்தையும் தாண்டி வேற என்ன வான்வெளியில் என்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ரஷ்யாவினுடைய இந்த சுகோய் 100 அப்படிங்கிற சூப்பர் ஜெட் விமானம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சுகோய் சூப்பர் ஜெட் விமானம் இதை இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கு 2 பேர் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சிவில் விமான உற்பத்தியில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. அதில் மிக முக்கியமானது இந்த SU-57 இதை தயாரிக்கிறதுக்கும் இதை எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் இரு நாடுகளும் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுலையும் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து கூட்டாக உர தொழிற்சாலை ஒன்று இங்கே ரஷ்யாவில் அமைக்க போகிறாங்க. அப்போ இந்தியாவினுடைய இங்கே பயிரிடப்படக்கூடிய விதைகளாகட்டும், இங்கே விதைக்கக்கூடிய விதைகளில் இருந்து மரங்கள் வரைக்கும் எல்லாமே இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த உர தொழிற்சாலை பெரிய அளவில் பயன்படும். அப்படின்னா ரஷ்யா தற்சார்பு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குறதுக்கு இங்கேருந்து அரசு மர செடிகளும் ஆலமர செடிகளும் அங்கே கொண்டு போய் பயிரிடுவதற்கான வாய்ப்பையும் இந்த டீல் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. இது எந்த அளவிற்கு இந்திய மண்ணுக்கும் ரஷ்ய மண்ணுக்கும் ஒத்து வருங்கிறது தெரியலை. பட் வேலைவாய்ப்பு ரீதியாக ரஷ்யா ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. அங்கே போய் படிக்கிறவங்களுக்கு வாய்ப்பு, அங்கேயே வேலையும் ஏற்படுத்தி தரப்படும். ரெண்டாவது, இந்தியர்களுக்கான வேலைங்கிறது இங்கே படிச்சிருக்காங்க அப்படின்னா கூட ரஷ்யாவில் அவங்களுக்கு வேலை தர்றதுக்கான வாய்ப்பை நான் உருவாக்கி தரேன் அப்படிங்கிற நம்பிக்கை விதையும் விதைச்சிருக்காரு. டெல்லியில் இதற்காக ஒரு நிறுவனத்தோட டைஅப்பும் பண்ணியிருக்காங்கிறத கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். எது எப்படியாக இருந்தாலும் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய 2 நாள் வருகை, 30 மணி நேரம் செலவழிப்பு, ஒரு 74 வயதில் இந்தியாவுக்கு 2000 ஆண்டில் இருந்து 2025 வரைக்கும் 10 முறை பயணம் செய்து இந்தியாவோட நட்புறவை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்கார். ஒரு ஜனநாயக நாட்டோடு சோவியத் யூனியன் சொல்லப்படக்கூடிய ஒரு 12 நாடுகளுடைய கூட்டமைப்பு ஒன்றாக இருந்து சிறு சிறிதாக சிதறி போய் ஒரு ஜனநாயகம் எப்படி கம்யூனிசத்தால் செதஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கான வரலாறு கொண்ட ஒரு நாடு ரஷ்யா. அதே கம்யூனிசம் இந்தியாவில் 2 இட்லி வச்சுருந்தா ஒரு இட்லி இன்னொருக்கு கொடுத்து சாப்பிடு, பகிர்ந்தளித்து சாப்பிடு அப்படிங்கிற சங்ககால இலக்கியங்களோடு தொடர்புடைய இந்தியாவோடு ரஷ்யா ஒரு உடன்படிக்கை கையெழுத்து செஞ்சு நட்புறவை பேணி பாதுகாக்கிறதுங்கிறது வியப்புக்குரியது அல்ல. பட் 2 லீடர்ஸ் ரொம்ப முக்கியமானவங்க. ஒருத்தர் மோடி, இன்னொருத்தர் ரஷ்ய அதிபர் புட்டின். இவங்க 2 பேருடைய இணைப்பு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும், இந்திய மக்களுக்கும் நலன் சேர்க்கும்னு நம்பலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.